என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். மண்ணில் அன்று உம்மை அங்கு நீர் தந்தாயே, என்னில் இன்று நீயும் இங்கு வந்தருள்வாயே. மண்ணில் அன்று உம்மை அங்கு நீர் தந்தாயே, என்னில் இன்று நீயும் இங்கு வந்தருள்வாயே. விண்ணில் கீதங்களை பாடும் என் ஜீவனே, விண்ணில் கீதங்களை பாடும் என் ஜீவனே. என்னில் உன் கவிதைகளை பாடிடவா, என்னில் உன் கவிதைகளை பாடிடவா. என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். இருளின் பாதைதானே இன்று தெரிகின்றது, அருளின் பாதைதனையே நீ காத்திடுவாயே. இருளின் பாதைதானே இன்று தெரிகின்றது, அருளின் பாதைதனையே நீ காத்திடுவாயே. வாரும் என் இயேசுவே, மாற்றும் என் வாழ்க்கையை. வாரும் என் இயேசுவே, மாற்றும் என் வாழ்க்கையை. தாரும் உன் ஜீவனுள்ள சந்தங்களை, தாரும் உன் ஜீவனுள்ள சந்தங்களை. என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம். உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. உன் இதயம் தாரும் மன்னவா, என் இதயம் வாரும் இனியவா. என் இயேசு நாயகா என்னகம் வாரும் பண் கொண்டு பாடிவா விண்ணகராகம்.
மாசுக்குரிய லோதானந்தம் அவர்கள் இப்போது கொடியேற்ற இருக்கிறார்கள். ஆகவே இறை மக்கள் அவரோடு இணைந்து ஜெபித்து இந்த கொடியேற்ற நிகழ்விலே முழுமையாக பங்கேற்று ஆசீர்வாதத்தை அருளையும் பெற்றுச்செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் நாங்கள் எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலர் புனித அருளானந்தரை நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொடிப்பாடம்.
ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள்மலை பொழியும் அன்பு கடலா, அருள்மலை பொழியும் அன்பு கடலா, அழைக்கும் தேவனில் மகிழ்வோ, அவர் திருப்பெயர் நாளும் புகழோ புகழோ. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம் அது உண்மையாதென்று உணர்வோ. உலகினில் கோடி இன்பம் அது உண்மையாதென்று உணர்வோ. உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோ. உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோ. தியாக பலியினில் இணைவோ, தினம் தேடும் தேவனில் சரணடைவோ. தியாக பலியினில் இணைவோ, தினம் தேடும் தேவனில் சரணடைவோ. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. மனிதனை காக்கும் அரணாக நல்ல மனிதனே கொண்டு உழைப்போ. மனிதனை காக்கும் அரணாக நல்ல மனிதனே கொண்டு உழைப்போ. இறையுடன் நாற்றும் பணியில் நாம் இறையருள் வாழ்வை அடைவோம். இறையுடன் நாற்றும் பணியில் நாம் இறையருள் வாழ்வு அடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. குத்துவிளக்கு ஏற்றுதல். ஓரியூரின் மண்ணின் ஒப்பற்ற புனிதரும் நம் பங்கின் பாதுகாவலருமான புனித அருளானந்தர் திருவிழா கொண்டாட்டத்தின் முதல் நாளாகிய இன்று இறைவனின் அருள்மிகு பிரசன்னம் நம்மில் ஒளி வீசிட குத்துவிளக்கானது ஏற்றப்படுகின்றது. புனித அருளானந்தரின் பரிந்துரை வழியாக இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி கூறும் விதமாக குத்துவிளக்கின் முதல் திரியேற்ற சிவகங்கை மறைமாவட்டம் மேதகு ஆயர் எல் லூர்து ஆனந்தம் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புனித அருளானந்தரின் திருவுருவம் தாங்கிய கொடி உயரே எழும்பும்போது நம் நெஞ்சத்தில் எழுந்த எண்ணங்கள் அனைத்தும் வரமாய் கிடைக்க அருள் வேண்டி குத்துவிளக்கின் இரண்டாம் திரியேற்ற நம் பாசமிகு உதவி பங்கு தந்தை அருள்பணி சார்லஸ் பெர்னி அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தீவிரவாதமும் பகைமையும் நிறைந்த அகிலத்தில் இறையொளி அன்பின் ஒளியாக பட்டொளி வீசிட வரம் வேண்டி குத்துவிளக்கின் மூன்றாம் திரியேற்ற அருள் சகோதரி ரெஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உயிர் காக்கும் தோழனாய் எமக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்வு செழித்தோங்க இறையருள் வேண்டி குத்துவிளக்கின் நான்காம் திரியேற்ற
அருளானந்தர் அன்பியத்தை சார்ந்த திரு ஏபி சுவாமிநாதன், திருமதி ரோசி குடும்பத்தினரை அன்போடு அழைக்கின்றோம். புனித அருளானந்தரின் விசுவாச வாழ்வு எம்மில் ஒளி பெற உழைத்திட்ட எமது பங்கு தந்தையர் மற்றும் முன்னாள் பங்கு தந்தையரின் பணி வாழ்வு மேலோங்கிட வரவேண்டி குத்துவிளக்கின் 5ஆம் திரியேற்ற ஜான்போஸ்கோ அன்பியத்தை சார்ந்த திரு ஜெயசீலன், திருமதி மார்க்ரேட் குடும்பத்தினரை அன்போடு அழைக்கின்றோம். நமது விழா நாயகனாம் புனித அருளானந்தரின் திருவுருவத்திற்கு மாலை அணிவிக்க நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி புளோமின்ராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் மறைசாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து. நம் பங்கின் பாதுகாவலர் வணக்கத்திற்குரிய புனித அருளானந்தரின் 72ஆம் ஆண்டு திருவிழாவிற்கு கொடியேற்றி திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கும் மதுரை மாவட்டம் அன்று கண்டெடுத்த முத்து இன்று சிவகங்கை மறை மாவட்டத்தின் சொத்து. மேதகு ஆயர் எல் லூர்து ஆனந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நம் பங்கு தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் கொடியேற்ற திருவிழா திருப்பலிக்கு புனித அருளானந்தர், புனித ஜான்போஸ்கோ மற்றும் புனித வனத்து சின்னப்பர் அன்பிய குடும்பங்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் திருக்கொடியை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைக்கும் மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். மறைசாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்ற வாக்கிற்கேற்ப போர்ச்சுகல் நாட்டிலிருந்து தமிழகம் வந்து இறைமகன் இயேசுவின் அன்பை போதித்து ஓரியூரில் உயிர் நீத்த நம் புனிதரின் துணிச்சலான வாழ்வை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். இயேசுவை சார்ந்திருப்பதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாத புனிதர் தன் வாழ்வையே இறைவனுக்கு காணிக்கையாக்கினார். இந்த கொடியேற்றத்தின் மூலம் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விசுவாச கொடியை ஏற்றி புனிதரை போல தியாக உணர்வுடன் வாழ இறை அருளை வேண்டுவோம். ஏற்றி வைக்கப்பட்ட கொடி விண்ணை நோக்கி பறப்பது போல நம்முடைய விண்ணப்பங்களை வானக தந்தையிடம் எழுப்புவோம். புனிதரின் பரிந்துரையால் இத்திருப்பலியில் நாம் வேண்டுகிற வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற மரவ நாட்டு மாணிக்கம் செம்மனின் புனிதர் நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் பரிந்துரையோடு இறையருளை திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க
புனித ஜான் தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திரு வசனங்கள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதா இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும்
மீட்பவல்லவா என் நாயகா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? Alleluia, 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 Alleluia. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13. வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு என் தந்தை தக்க மதிப்பளிக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலும் செம்மன் புனிதர் புனித அருளானந்தரிலும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருச்சி சுப்பிரமணியபுரம் புனித அருளானந்தர் அருள் தள பங்கிற்கு வருகை தந்து புனித அருளானந்தருடைய திருவிழாவிற்கான கொடியை ஏற்றி வைத்து இன்றைய குடியேற்ற திருப்பலியை உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
உங்களுடைய திருவிழா காலங்களில் பல்வேறு நபர்களை அழைத்து இங்கு திருப்பலியை நிறைவேற்றியிருப்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்கான சிறப்பு என்ன என்று சொன்னால், ஓரியூர் அருள் தளத்தின் ஆயர் என்ற முறையில் சிவகங்கை மறைமாவட்டத்தின் ஆயராக நான் வருகை தந்து இங்கே திருவிழா திருக்கொடியை ஏற்றி உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவது என்று நினைக்கிறேன். எனவே உங்களுடைய பங்குத்தந்தை நண்பர் ஃபிலோமின்தாஸ் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து உங்களுக்கு இறையாசிரை பெற்றுத்தருவதோடு புனித அருளானந்தர் பற்றிய வாழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில், அவர் நமக்கு தருகிற செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தமிழக திருச்சபையில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். தமிழக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 1 கோடி கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறோம் என்றால் அதற்கு 4 பேர் முக்கியமான காரணிகள். ஒன்று, முதல் நூற்றாண்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி அவரோடு பயணித்த அவருடைய 12 திருத்தூதர்களிலே ஒருவராகிய புனித தோமா முதலில் அன்றைய தமிழகத்தினுடைய சேர நாட்டிற்கு வருகை தந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்து மயிலாப்பூரிலே அவர் வாழ்ந்து இறுதியாக சின்னமலையில் பணியாற்றி தோமையார் மலையிலே மறைசாட்சியாக மாறி சாந்தோமிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கொண்டு வந்த கிறிஸ்தவ ஒளி என்ற ஒளியானது தொடர்ந்து பிரகாசித்தது. ஆனால் காலப்போக்கிலே அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றியவர்கள் அவர்களுடைய பிற்கால தலைமுறையினர் மாறி சென்று விட்டார்கள். 16வது நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவம் காணப்படக்கூடிய அளவிலே தமிழகத்திலே பரவ ஆரம்பித்தது. அதற்கு காரணம் புனித பிரான்சிஸ் சவேரியார். இயேசு சபையை தோற்றுவித்த புனித இஞ்ஞாசியாருடைய தோழராக இருந்த பிரான்சிஸ் சவேரியார் கோவா வந்து கோவாவிலிருந்து சென்னை மயிலாப்பூர் திருத்தலத்திற்கு வந்து அங்கிருந்து அவருடைய மறைப்பணியை ஆரம்பிக்கிறார். வங்காள விரிகுடா கடற்கரை ஓரமாக கோட்டாறு வரைக்கும் சென்று இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கிறார். எண்ணற்ற மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். அவர்களை கிறிஸ்தவராக மாற்றுகிறார். எப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவர்களுடைய பிரசன்னம் என்பது தோமையாருக்கு பிறகு புனித பிரான்சிஸ் சவேரியாரால் தான் தமிழகத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அது கடற்கரை ஓரமாகவே அந்த பிரசனம் இருந்தது. கிறிஸ்தவம் கடற்கரை ஓரமாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு அது உள்நாட்டிற்குள், குறிப்பாக தென்னாட்டிலே உள்நாட்டிற்குள் பரவியதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஜான் தே பிரிட்டோ என்ற பெயர் பெற்ற புனித அருளானந்தர். அவருடைய மறைசாட்சியத்தின் காரணமாகத்தான் ஓரியூரிலிருந்து கத்தோலிக்க விசுவாசம் என்பது உள்நாட்டுக்குள் பரவியது. என்று கத்தோலிக்க திருச்சபையில் இத்தனை பேர் சிவகங்கை மறைமாவட்டம், மதுரை உயர்மறை மாவட்டம், திருநெல்வேலி மறைமாவட்டம், திருச்சி மறைமாவட்டம், திண்டுக்கல் மறைமாவட்டம் என்று இத்தனை மறைமாவட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் புனித அருளானந்தர். இறுதியாக கோட்டாறு பகுதியிலே குளித்துறை மறை மாவட்டத்திலே பிறந்து மறை சாட்சியாக மரித்த புனித தேவசகாயம் பிள்ளை. இந்த 4 பேரிலே 3 பேர் குருக்கள். ஆனால் கடைசி நபர் ஒரு பொதுநிலையினர். ஒரு பொதுநிலையினர் குருக்கள் ஆயர்களுக்கே உரிய வீர விசுவாசத்தை கொண்டவராக கிறிஸ்தவராக மாறியதால் அவர் அடைந்த துன்பங்களையும் துயரங்களையும்
பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு துன்பங்களை ஏற்று மறைசாட்சியாக மாறிய காரணத்தினால்தான் இன்று குழித்துறை, கோட்டாறு ஆகிய இந்த மறை மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். எப்படி தமிழகத்தில் இன்று இவ்வளவு சொல்லக்கூடிய அளவிற்கு கணிசமான அளவிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த 4 புனிதர்கள் காரணம். அவற்றிலே மூன்றாவதாக நான் குறிப்பிட்ட புனித அருளானந்தர். புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே அரச குடும்பத்திலே 1/3/1647 ஆண்டு பிறக்கிறார். அவர் 16ஆம் வயதிலேயே இயேசு சபையில் இணைகிறார். 21வது வயதிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதே ஆண்டு இந்தியாவிற்கு வந்து சேருகிறார். இந்தியாவிற்கு வந்து முழு ஆர்வத்தோடு மறைப்பணி ஆற்றுகிறார். நிறைய பேருக்கு கிறிஸ்தவ செய்தியை வழங்குகிறார். அவர் திருமுழுக்கு கொடுத்தவர்களை விட அவருக்கு தந்த செய்தியின் காரணமாக மனம் மாறியவர்கள் நிறைய பேர். அதிலே அப்பொழுது இருந்த காலம் தமிழகத்திலே மறைப்பணி என்பது 16ஆம் நூற்றாண்டிலே தான் ஆரம்பமாகிறது. முதலில் வந்த இயேசு சபை துறவி யார் என்று சொன்னால் மதுரையை மையமாக கொண்டு கடைசியாக ஆயராக ஆவதற்கு முன்பாக நான் பங்கு தந்தையாக இருந்த பங்கு தளம் புனித ஜெபமாலை அன்னை ஆலயம். அந்த இடத்திலே 1606ஆம் ஆண்டு வந்து அங்கு மறைப்பணி ஆற்றிய ராபர்ட் தே நொபிலி என்ற தத்துவ போதகர். அவர் ஒரு முறையை ஆரம்பித்தார். அவருக்கு என்ன பட்டது என்று சொன்னால், இந்த நாட்டிலே பிராமணர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டால் இது நாடு முழுவதும் கிறிஸ்தவர் மயமாகிவிடும் என்று நினைத்து அவர் சமஸ்கிருதம் படித்து இந்து துறவிகள் போல காவி உடை அணிந்து பூநூல் அணிந்து அவர் இத்தாலிய நாட்டுடைய பிராமணர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவருடைய காலத்திலே ஆயிரக்கணக்கான பிராமணர்களை கிறிஸ்தவராக மாற்றினார். எனவே தொடக்கத்தில் கிறிஸ்தவம் என்பது உயர்ந்த சாதியினருக்கான ஒரு மதம் என்பது போல தோன்றியது. அப்பொழுது இயேசு சபையிலே இருந்த மற்ற குருக்களுக்கு அது ஒரு இடரலாகப்பட்டது. அது அவர் நல்ல யுக்தியாக அவர் பயன்படுத்தினார். ஆனால் மற்றவர்களுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை. பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை. எனவே பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று இயேசு சபையிலே ஒரு பெரும் பிரிவினர் முடிவு செய்தார்கள். அவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? பண்டார சுவாமிகள். மற்றவர்களெல்லாம் பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யார்? பிராமணர்கள் அல்லாதவர்கள் பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே அவர்களுடைய சாமியார் பண்டார சாமியார் என்று அழைக்கப்பட்டார். எனவே தன்னை புனித அருளானந்தர் பண்டார சாமியாக அடையாளப்படுத்தி கொண்டார். இதுதான் மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடு. அதாவது ஒரு வைகுப்பினர் உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் அவர்களுக்கு தன்னை தத்துவ போதகருடைய வழியிலே தானும் ஒரு குரு என்று சன்னியாசி என்று காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. பெரும்பான்மையான மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பண்டார சுவாமியாக அவர் மாறினார். பண்டாரங்களுடைய சாமியாராக மாறினார். அதாவது மற்ற எல்லா சாதியினருக்கும் கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு குருவாக அவர் மாறினார். அதனால்தான் அவர் இந்தியாவிலே அவரே எடுத்துக்கொண்ட பெயர் தான் அருளானந்தர் என்பது. ஜான் தே பிரிட்டோ. ஜான் என்பது அவருடைய திருமுழுக்கு பெயர். தே பிரிட்டோ என்பது அவருடைய குடும்ப பெயர். பிரான்சிலும் ஜெர்மனியிலும் யாருடைய இரண்டாவது பெயருக்கு முன்பாக தே டிஇ என்று இருக்கிறதோ அவர்கள் பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தம். எனவே நம்முடைய அருளானந்தர்
பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர், அரச குடும்பத்தை சார்ந்தவர். அவர் எந்த துன்பமும் இல்லாமல் அழகாக அரச குடும்பத்தில் ஒரு பிரபுவாக இருந்து இறந்திருக்கலாம். ஆனால் அவர் துறவியாக வர வேண்டும், இந்தியாவிற்கு வர வேண்டும், இயேசுவை இந்தியாவில் அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே நான் சொன்னது போல பண்டாரங்களின் சாமியார் என்றால் சாதாரண மக்களின் சாமியார். எனவே அவர் தன்னுடைய பெயரை அவரே மாற்றிக்கொள்கிறார். ஜான் என்பதனுடைய தமிழாக்கம் அருள் என்பது. ஆனந்தர் என்பதை சேர்த்து கொண்டார். இந்திய மரபிலே ஆனந்தர் என்பது சன்னியாசிகள் எடுத்துக்கொள்ளுகிற பெயர். தயானந்த சுவாமிகள், பரமா ஆனந்த சுவாமிகள், எப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன. எனவே அவர் அருள் ஆனந்தர் என்று பெயர் எடுத்துக்கொண்டு தன்னை சாதாரண மக்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு இயேசுவை அறிவித்தார். அவர் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு நற்செய்தி போதகர். கிறிஸ்துவ விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலே அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. இதில் பிரச்சனை என்ன என்றால், தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் யாரெல்லாம் கிறிஸ்துவத்தை தழுவினார்களோ அல்லது கிறிஸ்துவத்தை அறிவித்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தின் எதிரிகள் என்று ஆட்சி செய்யப்பட்டவர்களால் கருதப்பட்டார்கள். காரணம், நம்முடைய நாட்டில் படியாட்சி, சாதி முறை அமைப்பை அமுல்படுத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்கள். இவர்கள் சாதிகள் இல்லை, கடவுள் முன்னிலையில் எல்லோரும் சமம் என்று அறிவிக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு இடரலாக இருந்தார். தேவசகாயம் பிள்ளை அவர்கள், அவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர், நாயர் குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தினால் எல்லோருடமையும் சமரசமாக சகமாக பழக ஆரம்பித்தார். அதனை அன்று ஆட்சி செய்த தொண்டைமான் விரும்பவில்லை. இப்படி பல பேர் முளைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை கொடூரப்படுத்தி அவருடைய ஆட்சி இடத்தில் முழுவதிலும் அவரை பரபரவென்று இழுத்து துன்பப்படுத்தி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத துன்பங்களை அவர் மேல் சுமத்தி கடைசியாக ஆரல்வாய்மொழி மலையிலே சுட்டு கொன்றார்கள். இதுதான் யாரெல்லாம் சமூகத்தினுடைய இந்த படிநிலையை கேள்விக்குள்ளாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் இது நடந்தது. கிறிஸ்தவத்தை போதித்த புனித அருளானந்தரும் கிறிஸ்தவத்தை தழுவிய தேவசகாயம் பிள்ளை அவர்களும் வேறு வழி இல்லை. கிறிஸ்தவம் என்று சொன்னால் எல்லோரும் சகோதர சகோதரிகள், கடவுள் ஒருவர்தான் தந்தை என்ற உண்மையை சொல்ல வேண்டும். எனவே அதனை சொன்னதற்காகத்தான் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய புனித அருளானந்தர் அவர் இன்னொரு காரணம், அவருடைய செய்தி இந்த சமூகத்திலே நம்பப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட படிநிலையை கேள்விக்குட்படுத்தியது. அது ஒரு காரணம். இரண்டாவதாக அவர் நம்முடைய இந்திய சமூகத்திலே 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒருத்திக்கு ஒருவன் என்று இருந்தது. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று இல்லை. ஒருத்திக்கு ஒருவன், ஒரு பெண் ஒரு ஆணைத்தான் கல்யாணம் செய்ய முடியும் கடந்த 19 நூற்றாண்டுகளாக. ஆனால் 19 நூற்றாண்டுகளாக ஒரு ஆண் பல பெண்களை மணந்து கொள்ளலாம். ஒருத்திக்கு ஒருவன் என்று இருந்ததை ஒழிய ஒருவனுக்கு ஒருத்தி என்று இல்லை. அதனை சுதந்திர போராட்ட சமயத்திலே சில சிந்தனையாளர்கள் கேள்விக்குட்படுத்தினார்கள். பாரதியார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அத்தினை 2 கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாடினார். அதற்கு பிறகுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வந்தது. நம்முடைய அருளானந்தர் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பதனை சமூகத்திலே நிலைப்படுத்திய காரணத்தினால்தான் கடைசி காரணம் அவர் கொல்லப்படுவதற்கு இதுதான். தடியத்தேவன் என்ற அரச குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கு 5 மனைவிகள். கடைசி மனைவி கடலாயி, அவள் கிழவன் சேதுபதி என்று சொல்லப்பட்ட ராமநாதபுரம் ராஜாவினுடைய மருமகள். அவள் சென்று முறையிடுகிறாள், என்னை என் கணவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார், அதற்கு காரணம் ஐரோப்பாவில் இருந்து வந்த சாமியார் தான் காரணம், இந்த பண்டார சாமி தான் காரணம் என்று அவள் முறையிடுகிறாள். கிழவன் சேதுபதி அவரை கைது செய்ய ஆணையிடுகிறான். ஆனால் அங்கே எதிர்ப்பு வருகிறது.
அவரை கைது செய்து கொலை செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு வருகிறார். மக்களிடமிருந்தே எதிர்ப்பு வருகிறது. அதனால் என்ன செய்கிறான்? சிவகங்கை சீமைக்கு அனுப்பிவிடுகிறான். அங்கே அனுப்பிவிட்டு ரகசியமாக அவர் கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார். இப்படி நம்முடைய மறைசாட்சிகள் எவ்வளவிற்கு கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக, கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வருகிறோம். எனவே புனித அருளானந்தர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்ததை விட, திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாற்றியதை விட பிரான்சிஸ் சவேரியார் போல அல்ல. அவர் வாழும் காலத்திலே நிறைய பேரை கிறிஸ்தவராக மாற்றினார். ஆனால் புனித அருளானந்தருடைய மறைசாட்சியத்தால் அவருடைய இறப்பிற்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நான் ஜெர்மனிக்கு செல்கிற பொழுது, அல்லது ஜெர்மனியில் 40 வருடங்களுக்கு முன்பாக ஆராய்ச்சி மாணவராக நான் பயின்ற பொழுது என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் தோமையார் கிறிஸ்தவரா என்று கேட்பார்கள். காரணம், கேரளாவிலிருந்து வருகிற குருக்கள் தங்களை தோமையார் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதிலே அவர்கள் பெருமைப்படுவார்கள். என்னிடம் கேட்பார்கள், நீங்களும் தோமையார் கிறிஸ்தவரா, தாமஸ் கிறிஸ்டியனா என்று கேட்பார்கள். இல்லை இல்லை, நான் அருளானந்தர் கிறிஸ்டியன் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அருளானந்தர் சிந்திய இரத்தத்தின் காரணமாக மனமாற்றம் பெற்று மாறியவர்கள். என்னை பொறுத்தளவில் என்னுடைய சின்னம்மா அம்மாவுடைய தங்கை அங்கே திருமணமாகி வாழ்ந்தார்கள் ஓரியூரில். அதனால 6ஆம் வகுப்பு படித்ததிலிருந்து 11ஆம் வகுப்பு படித்தது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முழுவதும் ஓரியூரிலே தான் செலவிடுவது உண்டு. இவருடைய புனித அருளானுடைய திருத்தலம்தான் ஆடி ஓடி விளையாடிய ஒரு இடம். எனவே அந்த ஊருக்கு, அந்த திருத்தலத்திற்கு நான் ஆயராக சென்று அருளானந்தருடைய அருள் பணியை தொடர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நம்முடைய அருளானந்தர் வாழும் காலத்திலே புனித தன்மை கொண்டவராக இருந்தார். பல உதாரணங்களை கொடுக்கலாம். ஒரு உதாரணம் மட்டும். அவரை விரட்டி கொண்டு அரசனுடைய காவலர்கள் வருகிறார்கள். அப்பொழுது ஒரு ஊருக்கு வருகிறார். இப்பொழுதும் அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு பெயர் புல்லூர். புல்கள் இருப்பதால் புல்லூர். அப்பொழுது விதை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். விதைத்து கொண்டிருக்கிற பொழுது தாகமாக இருக்கிறது. அந்த உழவர்களிடம் தண்ணீர் கேட்கிறார். அந்த உழவர்கள் ஏதோ ஒரு பயணி என்று சொல்லி அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார், என்னை தேடி சில பேர் வருவார்கள். அவர்கள் வருகிற பொழுது என்னை கேட்பார்கள். எப்படி ஒருவர் வெள்ளைக்கார சாமியார் அந்த பக்கம் வந்தாரா என்று கேட்பார்கள். நீங்கள் விதைக்கும் போது பார்த்தோம், அறுக்கும் போது பார்க்கவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இவர்கள் விதைத்து கொண்டே போகிறார்கள். விதைத்து முடிப்பதற்குள் பயிர் உண்டாகி, பயிர் வளர்ந்து, நெற்கதிர்கள் முற்றி, மறுநாளே அவர்கள் அறுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அந்த வாரத்திலேயே, அவர்கள் விதைத்த வாரத்திலேயே அவர்கள் அறுக்கப் போகிறார்கள். அவர்கள் அறுத்து கொண்டிருந்த பொழுது இந்த காவலர்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள், ஒரு வெள்ளைக்கார சாமியார் அந்த பக்கம் வந்தாரா? ஆமாம், நாங்கள் விதைக்கும் போது பார்த்தோம், அறுக்கும் போது பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். அவனுக்கு என்னடா 3-4 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சிருப்பான், இப்போ அறுக்கிறான், எப்படி அவரை தேடுவது என்று ஓடி போய்விட்டார்கள். எப்படி புனித அருளானந்தர் வாழும் காலத்தில் அவருடைய வாழ்வாழ் புதுமைகள் செய்தவர். இன்றும் பல புதுமைகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எனவே இந்த புனிதர் 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி புனிதராக உயர்த்தப்பட்டார். எனவே இப்படி இவர் புனிதராக மாறுவதற்கு முன்பே, இவர் இறந்ததிலிருந்தே செம்மண்ணுக்கு, ஓரியூருக்கு நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்கள், திருப்பயணிகள் வர ஆரம்பித்தார்கள். எனவே அப்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஓரியூரில் 2 அருளானந்தர் திருநாள் நடக்கும். ஒன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, இன்னொன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. காரணம் என்ன என்று சொன்னால், அவரை திருச்சபை புனிதராக உயர்த்துவதற்கு முன்பாகவே
மக்கள் எல்லோரும் புனிதராக கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் பெயரில் கோயில் கட்ட முடியாது. எனவே அப்பொழுது ஆரோக்கிய மாதா கோயில் என்று கட்டினார்கள். அதுதான் இன்றும் நீங்கள் சென்றால் அவர் தலை வெட்டப்பட்ட இடம். அந்த கோவில் ஆரோக்கிய மாதா கோவில் என்று அழைக்கப்படுகிறது. எனவே ஆரோக்கிய மாதா திருநாளை அவர்கள் அருளானந்த திருநாளாகவே கொண்டாடினார்கள். எப்பொழுதும் பெரிய திருநாள் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 7ஆம் தேதி மாலை நான் நிகழ்த்துகிற திருப்பலி தான். எனவே எப்படி என்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை இயேசுவை நோக்கி அழைத்து செல்கிற நபராக இயேசுவின் பெயரால் நன்மைகளை வல்ல செயல்களை செய்கிறவராக இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுத்தருபவராக இருக்கிற நம்முடைய புனித அருளானந்தருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் பெயரிலே இருக்கிற அருள் நமக்கும் கிடைக்க வேண்டும். நாம் இறைவனின் அருளால் நிறைவிக்கப்பட வேண்டும். அவர் போல ஒரு வீர விசுவாசம் கொண்டவராக நாம் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அவரை அவருடைய அதிகாரிகள் தலைவர்கள் இங்கே கொல்லப்பட்டு விடுவார் என்பதற்காக திரும்ப லிஸ்பன் அனுப்பினார்கள். ஆனால் அவர் திரும்பி வந்துவிட்டார். காரணம், அவர் இங்கு இயேசுவை அறிவித்து தேவைப்பட்டால் மறைசாட்சியாக மாற வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். எனவே அவர் போன்று ஒரு வீர விசுவாசம் வாழ்கிற கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக நாம் இருக்கவும் நமக்கு தேவைப்படுகிற அனைத்து அருள் வரங்களையும் அவர் இறைவனிடமிருந்து பெற்றுத்தரவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஞானத்தின் ஊற்றாம் எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இறைவனின் வழியில் மக்களை வழி நடத்தவும் தூய உள்ளத்தோடு திருப்பணி புரியவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள வலிமையை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வானக தந்தையே இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் மேதகு ஆயர் எல் லூர்து ஆனந்தம் அவர்களையும் எம் பங்கு தந்தை புளோமின்ராஜ் அடிகளார் அவர்களையும் மற்றும் உதவி பங்கு தந்தை சார்லஸ் பெர்னி அடிகளார் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். நல்ல உடல் உள்ள நலனையும் நீண்ட ஆயுளையும் தந்து சிவகங்கை மறைமாவட்டத்தை எடுத்துக்காட்டான மறைமாவட்டமாக வளர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் நாயகனாம் எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் சுயநலம் பாராமல் பிற நலனில் அக்கறை கொண்டு வாழ மரமருளும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்ட நல்ல தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உமது ஞானத்தால் சுய அறிவை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். மகிழ்வில் நிறைவான எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அருளானந்தர், புனித ஜான் போஸ்கோ மற்றும் புனித வனத்து சின்னப்பர் மற்றும் எங்கள் பங்கில் உள்ள அனைத்து அன்பிய மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் உடல் நலம், உள்ள நலம், பொருளாதார வளம் பெற்று என்னாலும் உம்மை புகழக்கூடிய குடும்பங்களாக வளர உம் ஞானத்தால் நிரம்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடையின் நாயகனாம் எம் இறைவா, தாய் திருவைக்காக உழைக்கக்கூடிய பொதுநிலையினர், அன்பிய பொறுப்பாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள் எம் பங்கை உருவாக்கிடவும் திரு அவையை சிறந்த வழியில் நடத்திட எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறையழைத்தல் விதைத்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை பறைசாற்றி உம்மை அறிவித்து
உம் திருமகன் கிறிஸ்துவில் எங்களை எல்லாம் உம்முடைய சுவிகார மக்களாக மாற்றிய எண்ணற்ற மறைசாட்சிகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக எங்களுடைய புனித அருளானந்தருக்காக நன்றி கூறுகிறோம். புனித அருளானந்தரின் மறைசாட்சியமே தமிழகத்தின் தென்பகுதியில் கிறிஸ்தவர்களை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உருவாக்கிய நிகழ்வாக இருப்பதை உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். அவருக்கு இத்தகைய வீர விசுவாசத்தை கொடுத்ததற்காகவும் அவர் தன்னையே சாதாரண மக்களுடைய குருவாக ஐக்கியப்படுத்தி கொண்டதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை அவருடைய புனிதத்தால் மறைசாட்சியத்தால் வாழ்வாள் எங்களை வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் இறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் இறைவாகும். கொண்டேன் இறைவா என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றே கோடி சுகம் அதில் பெறுகின்றே. என்னிடத்தில் என்ன உண்டு எல்லாம் நீ தந்த கொடையாளி. அதை ஏற்றிடுவாய் இறைவா என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம்.
உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ளையலாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜான்தே பிரிட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்து ஓங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண் உலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுபணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவன் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டுள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரைக்கராஜ் ஆண்டகை இந்த நாளில் கொடியேற்ற திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்குரிய சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் மற்றும் எல்லா தினரோடும் தெய்வ ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுத்து வழிநடத்துவீராக. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளில் இத்திருப்பலி கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்த நலமான நன்றியான காரியங்களுக்கு மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் தொழில் பெருகவும் தன்னுடைய பணி சிறக்கவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகவும் மேலும் நம்முடைய அருளானது வழியாக எங்கள் குடும்பத்தார் பெற்றுக்கொண்டு அனைத்து கொடைகளுக்கெல்லாம் நன்றி கூறி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து ஆண்டு புனிதர் வழியாக அனைத்து காரியங்களையும் நிறைவாக கொடுக்க என்று இத்திருப்பள்ளியிலே மன்றாடுவோம், ஜெயிப்போம். நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்வோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் புனித அருளானந்தர் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நாட்களை கொள்ளலாம். மற்ற சபையை சார்ந்தவர்கள், பிரிவினை சபையை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்தவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அவர்கள் புனித இடத்தில் ஜெபிக்கும்படியாக அன்புடன் வேண்டுகிறேன்.
உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாட்களாய் என் உள்ளம் வாவா உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வாவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வாயினில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் நோயேசுவை வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் நோயேசுவை வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் என்னில் வாவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் என்னில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் நோயேசுவை வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் நோயேசுவை வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கொடியேற்ற நிகழ்வானது இதனுடைய நிறைந்த அருளால் நம்முடைய பாதுகாவலுடைய மன்றாட்டால் மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
நாளை 31ஆம் தேதி சனிக்கிழமை நாவலால் திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை கொடுக்க இருப்பவர் அன்புக்கு பாசத்துக்குரிய பேரருள் தந்தை ஏ ஹெர்மன்ஸ்ராஜ் அடிகளார், திருச்சி மறைமாகாண தலைவர், நற்செய்தி தூதர் சபை ஹஜியன், நம்முடைய உதவி பங்குத்தந்தினுடைய சபையை சார்ந்தவர், அந்த ப்ரொவின்ஷியல் நாளை திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். நாளை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் தூய சகாய அன்பியம், புனித சவேரியார் அன்பியம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் பணி செய்த அன்பியங்கள் புனித அருளானந்தர் அன்பியம், புனித ஜான் போஸ்கோ அன்பியம், புனித வனத்து சின்னப்பர் அன்பியம். ஆகவே இறைவன் இந்த குடும்பங்களை நிரம்ப ஆசீர்வதித்து மேற்கொண்டு அனைத்து பணிகளுக்கெல்லாம் நன்றி கூறி அவருடைய பணியை நாம் சிறப்பித்து அவர்களுக்கு நிறைவாக செய்ய குடும்பங்களுக்கு சிறப்பாக ஜெபிக்க கைத்தட்டி நாம் நன்றி சொல்வோம். இயேசுவில் அருமையானவர்களே, இந்த நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி மறைவுரை தந்து ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருட்தந்தை மேதகு ஆயர் எல் லூர்து ஆனந்தம் அடிகளார். சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். நம்முடைய அருளானந்தர் ஆலயம் திருச்சி மறை மாவட்டத்தில் 50 பங்கு தான் இருக்குது. ஆகவே அந்த பகுதி ஆயரை அழைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டிலிருந்து நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சிவகங்கை ஆயர் திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்ற வேண்டும் என்று விரும்பினேன். கடந்த ஆண்டு நம்முடைய ஆயரை தொடர்பு கொண்டேன். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஃப்ளமின், நான் வர முடியாது, எல்லா பிஷப்ஸும் வர முடியாது, எல்லாருமே ஒரு மீட்டிங்கு போகிறோம், நார்த்துக்கு மீட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கூப்பிட்டேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக வரணும் ஆண்டவரே, அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்டானே. நீ முன்னாடியே சொல்லி வர்றேன் அப்படின்னார். அதை முன்னாடியே தெரியப்படுத்தினேன். 2ஆம் தேதி எல்லா ஆயர்களும் பெங்களூருக்கு போகிறாங்க மீட்டிங்கு, 2ஆம் தேதி. அதனால் கொடியேற்றி கூப்பிட்டேன். நாளைக்கு 30ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு. நீ கடந்த வருஷம் கூப்பிட்ட, வர முடியல, இந்த ஆண்டு கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி நம் அன்பான அழைப்பை ஏற்று இந்த திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை தந்து நமக்காக ஜெயித்திருக்கிறார். நம்முடைய ஆயர் அவர்கள் தான் செம்மன் மறை மாவட்ட ஆயர், ஓரியூர். நம்முடைய ஆயருடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது அருளானந்தர் திருத்தலம். ஆகவே நம்முடைய ஆயரவர்கள் திருப்பலி நிறைவேற்றியது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்கிறார். நம்முடைய ஆயரவர்கள், நான் ஃபிலாசபி படிக்கும்போது தியாலஜி படிச்சுருந்தார், சென்ட் பால்ஸில் தியாலஜி. நான் மெய்யியல் படிக்கும்போது இறையியல் படித்து கொண்டிருந்தார். நன்கு பழகக்கூடியவர். அப்பொழுதே தமிழ் ஆரட்டர், இங்கிலீஷ் ஆரட்டர். தமிழ் அகாடமியும் இங்கிலீஷ் அகாடமிலையும் லாங்குவேஜில் பூந்து விளையாடுவார். தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, வெளுத்து வாங்குவார். அங்கே மாதம் மாதம் அகாடமி இருக்கும், தமிழ் அகாடமி, இங்கிலீஷ் அகாடமி. இவருடைய உரைக்கு மிகுந்த வரவேற்பு அங்கே கிடைக்கும். அப்பொழுது பிரசங்கம் வகிப்பதிலும் மிகுந்த வல்லவராக விளங்கியவர். குருப்பட்டம் பெற்று நம்மால் உள்ள ஆசிரியராக இருந்திருக்கார். முதன்மை ஆசிரியராக எல்லாம் தெரியும். நம்மால் முதன்மை ஆசிரியராக ஆயர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் எம்எம்ஐ சபையில் ரெக்டராக, அதிபராக பணியாற்றிருக்கிறார்கள். ஜெர்மனியில் பல ஆண்டுகள் இருந்து பணியாற்றிருக்கிறார்கள். நம்முடைய மதுரை மறை மாவட்டம்
டி நொபலி பிரஸில் சிறப்பு ஆசிரியராக டைரக்டராக பணியாற்றிருக்கிறார்கள். மதுரை ரோசரி சர்ச், பெரிய ஃபேமஸ் சர்ச் டவுனில், அதில் பங்கு தந்தையாக பணியாற்றிருக்கிறார்கள். அங்கிருந்து ஆயராக அறிவிக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த நாளில் ஆயர்கள் வந்தது, திருப்பலி நிறைவேற்றியது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஆகவே நல்ல நண்பர், எனக்கு பழகக்கூடியவர், எதையுமே கரெக்டாக செயல்படுவார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவருக்கு உரித்தான பண்பு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர். இத்தகைய நல்லவரை, வல்லவரை நான் பெற்றிருப்பது இறைவனுக்கு ஏற்புடைய காரியம். அது அருமையான நேரத்தில் நம்முடைய மேதகு ஆயர் சோங்க ஆயருக்கு நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறோம். செம்டலில் படிக்கும்போது அவருக்குள்ள பேர் மதுரை ஆனந்த் தான். மதுரை ஆனந்த். சிவகங்கை போனதுக்கப்புறம் அவங்க அப்பா பேரையும் சேர்த்துக்கிட்டு மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறார். ஆகிய நேரத்தில் ஆயர் நன்றி சொல்லி அவனுடைய பணி சிறக்க அவசர இடமெல்லாம் ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட அவருடைய அறிவுரையால் மறைவுரையால் மக்கள் மனம் பண்பட நன்றி சொல்லி நம்மளின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய கிறிஸ்டியன் சபையை சார்ந்த தந்தை ஜேசராஜ் அவர்கள் நம்மோடு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே அவர் வந்து நமக்கு ஜெயித்ததற்காக நன்றி சொல்லி நிறைந்த சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டி உதவி பங்கு அவர்கள் அவருக்கு பொன்னாடையை பொறுத்து மகிழ்வார்கள். மன்றாடுவோமாக. இறைவாவின் நகமைகள் வாழ்வோட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித ஜான் தி பிருட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகமாட்சியை என்றும் அடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். இயேசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானவரே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பங்கு மக்கள் நாங்கள் வெறுப்போர் எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனமிறங்கி அருளும். எங்கள் அன்பு நிறை ஆண்டவரே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல்போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம்மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும்.
நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் புனித அருளானந்தருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தனது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அருளானந்தரின் பரிந்துரையால் எம்மையில் தீமையில் இருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணிபுரிவதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமைகளும் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் புனிதர்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்வை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பணி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தாய் புனிதரே, இன்னுயிரியானாய் தலைவரே, இன்னுயிரி தந்தாய் புனிதரே, இன்னுயிரியானாய் தலைவரே. பாடுவோம் புகழுவோம் என்றுமே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே. முன்னோடியானது அருளானந்தரின் கூக்குரல், அதிக வாழ்வுகளை சாடியது. இறையேசுவின் பணி செல்லுவோம், நாமும் மறை சாட்சியாவோம். அருளானந்த புகழ் பாடுவோம், வேதம் மறை சாட்சி வாழ்வோம். ஆட்சியை காண்போம். இன்னுயிரி தந்தாய் புனிதரே,